இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுப்போம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில, ஒரு காமான ஸ்டேட்ல இன்னைக்கு உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். மண்டே மார்னிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெசேஜஸ் பாருங்களேன். லை பேக், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், சிம்பிளிஃபை யுவர் லைஃப், ட்ரஸ்ட் தேர் இஸ் அ டிவைன் பிளான். போன வீக்கெண்ட் அதிகம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா? முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நினச்சி அதிகம் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் தற்சமயம் ஒரு மந்தமான சூழல், ஒரு மந்தமான நிலை இருக்குது அப்படின்னு அதை பற்றி நிறைய நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களா? இல்லை தனித்து விடப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா? ஒரு சில பேர் தூங்காமலே இருந்திருக்கலாம், இல்லை சில பேர் தூங்கிட்டே இருந்திருக்கலாம். லாஸ்ட் வீக்கெண்ட் ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் பண்ணிடக்கூடாது, இதுக்கு நான் நோ சொல்லியிருக்கணும், இல்லை இந்த கேள்விகள்லாம் நான் அப்பப்போ கேட்டிருக்கணும், கேட்காம போயிட்டேன், இல்லை இது ஏன் எனக்கு நடந்துச்சு, இல்லை இது உங்களுடைய நண்பர்கள் பற்றியதாக இருக்கலாம். அவனோ அவளோ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரி நடத்துகிறாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றியதாக இருக்கலாம், இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். எது ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ, எது ஒன்று உங்களால் மட்டுமே சரி செஞ்சுக்க முடியாதோ, சீர் செஞ்சுக்க முடியாதோ, அதை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா முதல்ல நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க இதை சரி செய்ய, ஒரு சமரசம் ஏற்பட உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஆனால் உங்களை மாதிரி எண்ணம் இதில் சம்மந்தப்பட்ட நபரோ நபர்களுக்கோ இருக்கணும் இல்லையா? அப்போ தானே ஒரு சமரசம் ஏற்படும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ உங்களால் சரி செய்ய முடியாத ஒன்றை நினச்சி நீங்கள் அதிகம் கவலைப்பட்டு உங்களோட நாளை நீங்கள் வீணடிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை இல்லையா? அதனால உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. நீங்கள் நம்புகிற அந்த தெய்வத்துக்கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இதெல்லாம் ஒப்படைச்சிடுங்க. உங்கள் மனசை நீங்கள் ரிலாக்ஸ்டாக, லைட் ஹார்ட்டடாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த மண்டே மார்னிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகான மெசேஜாக நான் பார்க்குறேன். சிம்பிளிஃபை யுவர் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேஜ் பின் மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள், யாரோ என்றைக்கோ உங்களை தவறாக பேசியதாகட்டும், இல்லை உங்கள் மேலே வீண் பழி சுமற்றியதாகட்டும், அவங்க பேசின வார்த்தைகளாகட்டும், இதெல்லாம் உங்கள் மனசுலேருந்து நீங்கள் தூக்கி எறியணும். லிட்ரலாக சொல்லணும்னா இதை குப்பை தொட்டியில் வீசுகிற மாதிரி நீங்கள் வீசணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை இதற்காக நீங்கள் வீணடிக்க முடியாது. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். இந்த சமயத்தில் உங்களோட முன்னேற்றத்தை இல்லை உங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துட்டு இருக்கும் போது ஆக்கப்பூர்வமாக உங்களால் செயல்பட முடியாது இல்லையா? உங்களுக்கு நீங்களே ஒரு தடையாக மாறிடுவீங்க. ஸோ எது ஒன்று உங்கள் மனசு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டு இருந்ததோ, உங்களை செயல்படாத ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு இருக்கோ, அதுலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடணும். உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக, உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க. இயற்கையோட நேரம் செலவழிங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்ன கார்டன் இருக்கலாம், இல்லை நீங்கள் வாக்கிங் போகலாம். ப்ரேயர், மெடிடேஷன், மியூசிக், நீங்கள் பாடலாம், இல்லை நீங்கள் டான்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா டான்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் எனர்ஜி, லோவர் வைப்ரேஷன் எனர்ஜி, இதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, புத்துணர்ச்சியாக உணர்வீங்க இல்லையா?
ஸோ எதை ஒன்று நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது உங்களுடைய உயர்ந்த நன்மைக்காக நடந்தது. இதுல சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு நீங்க அடையாளம் காண்றதுக்காகவும், அவங்க அவங்களுக்கே போட்டிருந்த திரையை விலக்கி நீங்க பார்க்கறதுக்காகவும் நடந்ததா நீங்க பாருங்க அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜ். டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். தி ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்ற கார்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கையில் ஒரு கீ இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச மெசேஜஸ் ஹை ப்ரீஸ்டஸோட பொருத்தி பார்க்கும்போது உங்களோட சந்தோஷத்திற்கும் உங்களோட மன அமைதிக்குமான கீ இருக்கு இல்லையா, சாவி இருக்கு இல்லையா, அது உங்க கையில தான் இருக்கணுமே தவிர இது மற்றவங்க கையில இருக்கக்கூடாது. அவங்களால இயக்கப்படும் ஒரு பொம்மையா நீங்க இருக்கக்கூடாது. என்ன மாதிரி பேசினாவோ இல்லை என்ன மாதிரி நடந்துக்கிட்டாவோ உங்களை கோவப்படுத்த முடியும், உங்க பொறுமையை சோதிக்க முடியும், உங்களை அழ வைக்க முடியும் அப்படின்ற தீய எண்ணங்களை அடிப்படையா வச்சு செயல்படக்கூடிய நபர்களிடம் உங்க மன அமைதிக்கும் சந்தோஷத்துக்குமான சாவியை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட மனநிலை இப்போ நீங்க கடந்த வாரம் இல்ல கடந்த சில வாரங்களா இருக்கிற மாதிரி தானே இருக்க முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நபரோ நபர்களாலோ இல்லை ஒரு சூழலோ ஏற்படுத்திய காயம் இருக்கு இல்லையா, இதனால உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி இருந்திருக்கலாம், யார்கிட்டையும் நீங்க பேசாம இருந்திருக்கலாம். இந்த நிலையை நீங்க மாத்தணும் அப்படின்றது தான் 8 of Wands and 9 of Wheels நீங்க பாக்குறீங்க. உங்க வாழ்க்கையில எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், எதெல்லாம் முதன்மையானது அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். இந்த மாற்றத்தை நீங்க அதிரடியா கொண்டு வரணும் அப்படின்ற மெசேஜ் தான் எனக்கு 8 of Wands பார்க்கும்போது கிடைக்குது. ஒரு புயல் வீசுற மாதிரி இருக்கு பாருங்க, மேகம்லாம் இருண்டு போயிருக்கு பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து திரட்டிக்கிட்டு இடியும் மின்னலும் மழையும் வர மாதிரி இருக்கு. அதனால இந்த மாற்றம் உங்க மனநிலையை நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதுல இருந்து விடுபட உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். இதை நீங்க அவசியம் கருத்தில் கொள்ளணும், இதை நீங்க உடனடியா செய்யணும் அப்படின்றது தான் இந்த ரீடிங் உங்களுக்கு வலியுறுத்துற ஒரு மெசேஜ். 9 of Wheels எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்க முதல்ல உணரணும். உங்களை நீங்களே குறைவாக மதிப்பிடும் போது, இல்லை உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களோ இல்லை உங்களோட குடும்ப நபர்களோ உங்களை குறைவாக மதிப்பிட நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தோணும் இல்லையா, அப்போவே அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கும் போது இவங்களை என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் நடத்தலாம் அப்படின்றது ஒரு பழக்கமாயிடும். ஸோ அதற்கான இடம் கொடுக்காம மற்றவங்களோட எந்த வகையிலும் நீங்கள் குறைஞ்சு போகலை அப்படின்றத நீங்கள் முதல்ல ஆழமாக உணரணும். ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணி மாதம் இவ்வளோ சம்பாரிச்சாதான் செல்ஃப் ஒர்த்தா, இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பென்சிவாக லக்ஸரியாக ட்ரெஸ் பண்ணும்போது தான் செல்ஃப் ஒர்த்தை நம்ம உண்டு பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? அறம் சார்ந்து வாழ்கிறீங்களா, நிறையோடு வாழ்கிறீங்களா, தன்னை போல பிறரை நினைக்கிறது, மனிதாபிமானத்தோட வாழ்கிறது, இதெல்லாம் தான் செல்ஃப் ஒர்த். நல்ல வேலையில் நான் இருக்கேனோ இல்லையோ, நான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேனோ இல்லையோ, நான் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் கொடுத்துறேனோ இல்லையோ, என்ன நீ மதிக்கணும். ஐ டிசர்வ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணணும். கிளியர் பவுண்ட்ரிஸ் நீங்கள் செட் பண்ணணும். நான் தி ஹை ப்ரீஸ்டஸில் சொன்னது மாதிரி உங்களோட மன மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் மன சாவியை நீங்கள் இன்னொருத்தங்க கையில் கொடுக்கக்கூடும். ஸோ இந்த மெசேஜ் யார் சென்றடையுதோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் அன்பு செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல உணரணும். உங்களை அன்பு செய்யணும். உங்களை நீங்கள் நல்லபடியாக நடத்திக்கணும். உங்களுக்காக நீங்கள் நேரம் செலவழிக்கணும். மேபி இது நாள் வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக, மற்றவங்களோட நல்லது, அவங்களுக்கு நான் தான் இருக்கேன், நான் செய்யாமல் யார் செய்வா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை மறந்து நீங்கள் மற்றவங்களுக்காக நிறைய நேரம் ஒதுக்கி இருக்கலாம்.
யாருக்காக நேரமும் காலமும் நீங்கள் செலவழிச்சிங்களோ அவங்க வழியாகவே நீங்கள் நம்பிக்கை துரோகம் சந்திச்சிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக இதிலிருந்து விடுபட முடியுமோ விடுபடுங்க. அன்னெசரி டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.